நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆயில் சோக்கிங்க்கு முக்கியமான காரணம் ரெண்டு விஷயத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டெய்னர்லேருந்து நம்ம வேக்கம் போட்டதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அடுத்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். சரி ரைட்டு, இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ணியாச்சு. கேஸ் சார்ஜிங் பண்ணதுக்கப்புறம் ஒன்று அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளாரே நமக்கு ஆயில் சோக் ஆகிறதுக்கான வாய்ப்பை காட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில். அதையும் தாண்டி 2 நாள் கழித்து நமக்கு ஆயில் சோக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வாரம் கழித்து நமக்கு ஆயில் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதாவது சீனியர் ஜூனியருங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்கான குறிப்பு தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப பெரிய வீடியோவாக போடலை, எனக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு ஃபீவர் இருக்குதுன்னு. அதனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பதிவிடுறேன். அதாவது நம்ம இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அதை நம்ம கவனித்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஆயில் சோக்குக்கு நிறைய காரணங்கள் நிறையா இருக்குது. அதாவது முக்கியமான இந்த 2 காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது 2 காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்ரஸரில் நம்ம இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். அந்த போகிற நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு லோ ப்ரெஷர், அதாவது கம்ப்ரஸரில் பம்பிங் போதுமான அளவுக்கு இருக்காது. அதாவது நம்ம கேஸ் சார்ஜிங் அதாவது ஒரு டோஸ் உள்ளே கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆக்சுவலாக முடிச்சுருவோம், வேலையை கூட முடிச்சுருவோம். அது லோ பம்பிங்கில் நிற்கும். அப்படி லோ ப்ரெஷராக இருக்கும்போது நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த டைமில் நமக்கு கண்டென்சர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆயில் சோக் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். அதாவது லோ பம்பிங், லாஸ்ட் டைமில் நமக்கு லோ பம்பிங் கொடுத்துரும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, எதுக்காக அதுன்னாக்கா நம்ம கம்ப்ரஸரில் பம்பிங் பார்க்காமையே நம்ம ஒரு அதாவது நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுவோம். அது நம்ம லோடு கொடுக்கும்போது தான் தெரியும் அது பம்பிங் ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது தெரியாமல் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அது நமக்கு ஆயில் சோக்கு ஏற்பட்டுவிடும். ஏன்னாக்கா அதோட ப்ரெஷர் கிடைக்காது, சுற்றி வர அளவுக்கு சர்க்குலேஷன் கிடைக்காது. அந்த டைமில் நமக்கு ப்ரெஷர் பாக்ஸில் கேப்லரியில் நமக்கு ஆயில் சோக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஆயில் சோக்கு வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலே நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ரஸருக்கு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம்னாக்கா அதில் கம்பல்சரி நம்ம பம்பிங் பார்த்தே ஆகணும். பம்பிங் பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வேலையை செய்யும்போது அப்போ அந்த பர்டிகுலர் ஒரு ஆயில் சோக் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அதாவது மறுபடியும் நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு காரணத்தை நம்ம கண்டிப்பாக கடந்து வந்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து கேஸ் சார்ஜ் வேக்கமும் போட்டுருவீங்க, கேஸ் சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கேஸ் சார்ஜிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல திடீர்னு வோல்டேஜ் கம்மியாகிடும். கரண்ட்டு கம்மியாக கொடுக்கும். கம்மியாக கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு கம்ப்ரஸரோட லோடிங் கம்மியாகிடும். அந்த இடத்துல பம்பிங் ஃபால்ட் ஆகும். நமக்கு பம்பிங் ஃபால்ட் ஆனாக்கா உடனே நமக்கு சோக்கிங் ஆகும். அதனால் கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது எப்போவுமே அடிக்கடி நம்ம ஒன்று வோல்ட் மீட்டரில் வோல்டேஜை செக் பண்ணிக்கணும். மெயினாக நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு வோல்ட் மீட்டரில் வோல்டேஜ் நமக்கு தேவையான அளவுக்கு வோல்டேஜ்
கரெக்டாக இருக்கா, நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணோம்னாக்கா அதுக்குள்ளே கேஸ் போகும்போது நமக்கு வந்து ப்ரெஷர், அதாவது அதுக்குண்டான கரண்ட்டு நமக்கு அவசியம் தேவைப்படும். அந்த நேரத்தில் டிம் சப்ளை ஆகிட்டாலோ இல்லை கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது கரண்ட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு மெயினை கட் ஆகிட்டாலோ நமக்கு அது வந்து ஆயில் சோக்கில் போய் முடிஞ்சிடும். அதேமாரி கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நம்ம கரண்ட்டு போகாமல் இருக்கணும். அதை வந்து ஆண்டவன் செயல். அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது கரண்ட்டு போயிடும். அது ஒரு பெரிய தொந்தரவாக முடிஞ்சிடும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சோக் ஆகாது, இல்லைன்னா கூட நமக்கு சோக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில். அதனால் வோல்டேஜ் செக் பண்ணி கேஸ் சார்ஜிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாரி கம்ப்ரஸரில் பம்பிங் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிங்க. இது ரெண்டுமே வந்து ஆரம்பத்தோட பேசிக். இதை வந்து நம்ம சரிவர பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற சோக்கிங்கை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகமாக மைண்டில் வச்சுக்கிங்க. நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், அடுத்த மாதம் எப்படியும் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளார நம்ம போட்டிருக்க வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போது சில நண்பர்களே சொல்கிறாங்க, அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதும் சொல்கிறேன். நம்மளோட எல்லா வீடியோவையும் ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் 70% அவங்க ஒரு வேலை கற்றுக்கிட்டதுக்கு சமம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம அதில் வீடியோ கொடுத்துருக்குறோம். என்ன இது வரைக்கும் முழுமையான வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து எல்லா வீடியோவும் நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இந்த சீசனுக்குள்ளார எல்லா வீடியோவும் பாருங்கள். அதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிங்க. என்ன கண்டிப்பாக உங்களுக்கு சீசனில் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதேமாரி இன்வெர்ட்டரை பற்றி உங்களுக்கு, அதாவது இந்த போர்டெல்லாம் ஈஸியாக செக் பண்ணுற மாதிரியான ஐடியாலாம் நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன உங்களுக்கு, அதாவது இப்போ பொருளாதாரமும் நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடுத்த மாதத்துக்குள்ளார உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவேன். புரியுதுங்களா? அதனால் உங்களை நீங்கள் நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. தெரிஞ்சுக்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். அதே சமயம் ஜென்ரல் வீடியோவும் நான் போடுவேன். தயவுசெய்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.